முடிச்சுதான் சரியா போச்சு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்க மகன் இன்ஸ்பெக்டர் ராஜா அந்த அயோக்கிய கும்பரை சாமர்த்தியமா கைது பண்ணிட்டான். கூட்டிட்டு போதான் வந்திருக்கான். போங்க, உங்க மகன் கிட்ட போங்கம்மா. போங்க போங்கம்மா. இதுல யார அடையாளம் காட்ட சொல்றேன்? ஏம்மா, உன்னால உன் மகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிச்சிடுறேன், இப்ப கண்டுபிடிச்சிடுறேங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் பக்கத்துலயே இரு. ஏம்மா, கண்ணு கொஞ்சம் சரியா தெரியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப வேணும்னாலும் ஊசியில நூல் கோர்த்துருவேன். அப்போ உன் மகன் உன் கண்ணுக்கு தெரியலையா? எல்லாமே தெரியுது. இவன் பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படியே என்னை அடிச்சு அடிச்சு உடம்பெல்லாம் புண்ணாக்கிட்டாங்க. தயவு செய்து என்னை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன விட்டுடுங்க. இப்பவே நான் சொன்னேன், என் மகனை இப்பவே காட்டு, இப்பவே காட்டுங்க. இவன் தான் என் மகன். கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் தாங்க என் மகன், இவன் தான் என் மகன். ஏன் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அவங்கிட்ட என்ன பேச்சு? என்ன பார்த்து பேசு. என் மகள் போல இருக்கிற நீ இப்படி என்ன மரியாதை குறைவா பேசலாமா? இந்த கிழவியும் ஒரு மகனுக்கு தாய் தான். நீ ஒரு மகனுக்கு என்ன 2 மகனுக்கு தாயா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவன் உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு? இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இவன் என்ன கொன்னுடுவான். பாருமா, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க. நீ எந்த உண்மையை சொல்ல நினைக்கிறியோ அதை தைரியமா சொல்லு. ஐயா பெரியவங்க, உங்க தைரியத்துல பேசுறேன். நான் ஏழுதான், ஆனா அது என் தப்பில்லை. நான் யார சுட்டி காட்டுறேனோ அவன் தான் உன் மகன்னு நீ சொன்னா உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு இந்த ஆளை எனக்கு ஆசை காட்டினான். இந்த பாருமா, உன்னை சித்திரவதை செஞ்சான்னு சொன்னியே, அது வந்து இவன் இவ்வளவு தூரத்துக்கு என்ன கொண்டு போவான்னு எனக்கு என்னங்க தெரியும்? தெரிஞ்சதும் எனக்கு அந்த பணம் வேண்டாம், என்னை விட்டுடுன்னு. ஆனா என்ன விடல, அடிச்சா. கெஞ்சினே கதறினே, அப்போ என்னை அடிக்கிறது நிறுத்தவே இல்லை. என்னடா சொல்ற? பிறந்த நாட்டிலே சாகணும்னு சிங்கப்பூர்ல இருந்து ஓடி இருந்தியா? நிக்கிற அத்தனை பேரும் ஒத்த மிஞ்சக்கூடிய நடிகை பாஸ். அந்த அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி, ஒரு போலீஸ் உளவாளியோட அம்மா. சட்டத்தை பாதுகாக்க சாவைய மதிக்காத ஜென்மங்களோட வாழ்ந்தவ. அவ எப்படி என் பக்கம் பேசுவா? பாஸ், இப்ப நமக்கு தெரிய வேண்டிய உண்மை, ராஜா ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லையாங்கிறதான். அந்த உண்மையிலதான் நம்ம வாழ்வே அடங்கி இருக்குது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பாஸ், உண்மை நானே வரவழைச்சிருவேன். நான் சொல்லது பொய்னா எனக்கு சுட்டு கொன்னுடுங்க. ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சந்தர்ப்பம் பாஸ். நிச்சயம் சந்தர்ப்பம். அவனை ராஜா, இந்த தாய் மேல ஆணையா கேட்கிறேன், இவங்க உன் அம்மா இல்ல. எத்தனை தடவை சொல்லணும்? நீ ஒரு தடவை சொல்லு போதும். எங்க அம்மா இல்ல. அதையா நிக்கிற ஒரு தாயை எப்படி அடிக்கிறீ? அதனால நீ என்ன சாதிக்க போற? இன்னுமா புரியல? ஆதரவு கொடுக்க ஒரு மகன் வருவானுதான். இந்த வழியில நிச்சயமா நீ நிரூபிக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. என்ன இது? குழப்பத்துக்கு மேல குழப்பம். என்ன? பாபுவோட அம்மா? பாபுவோட அம்மா உனக்கு தெரியாது? எங்களை நடிகன்னு சொன்னீங்க, நீதாண்டா இப்ப பெரிய நடிகை.
பாஸ், நான் படிப்படியா முன்னேறி உங்க பக்கத்துல வந்துட்டேன் இல்லையா? பல நாள் உங்ககிட்ட வேலை செய்த விஸ்வத்துக்கு அது பிடிக்கல. பாபுவோட துணையோட என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கிறதுக்கு திட்டம் போட்டான். ஆமா பாஸ், அதுக்கு நான் மறுத்தேன். உடனே விஸ்வம் சொன்னா, 15 வருஷமா ஒரு விதவத்தாய் தன்னுடைய மகனை தேடிக்கிட்டு இருக்கா. அந்த மகன் வேற யாரும் இல்ல, நீதான். உன்னுடைய உண்மையான பெயர் சந்தர். அந்த தாயை நீ காப்பாற்றணும் விரும்பினா நான் சொல்றபடி கேளு, இல்ல நான் உனக்கு கொண்டு விடுவேன். பயப்படுத்தலாம். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்ல. இப்படி தாய் பாசத்தை தூண்டி விட்டா யார்தான் விஸ்வம் சொன்னதை செய்ய மாட்டாங்க பா. ஐயோ, இது கடவுளுக்கே பொறுக்காது. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. என்ன நம்புங்க பாஸ். அவன் மூடவே மாட்டான், நான் மூடுறேன். பாஸ், நான் உங்க உப்பத்தின்னு வளர்த்தேன். உங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டேன். இந்த விஸ்வம் போலீஸோட சேர்வான்னு தெரிஞ்சிருந்தா என் தாய் சாகரதா இருந்தாலும் சத்தியமா அவனை நான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டேன். ஷாபாஷ் பாபு, ஷாபாஷ். கமிஷனர், கேரளா ஐஜி கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அத நான் சொல்லக்கூடாது. சொல்ல வைப்பேன். சொல்ல முடியாது. சொல்லுங்க. என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். உங்க கடமை நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. எங்க கடமை நாங்க உண்மையை வரவழைப்போம். சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாங்க தர்மலிங்கத்தை கைது செய்யலைன்னா அது எங்களுக்கு ஆபத்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த இடத்தை விட்டு யாரும் தப்ப முடியாதபடி போலீஸ் காவல் போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். என்ன நம்பிக்கையில நீங்க மட்டும் தனியா வந்து தர்மலிங்கத்தை கைது செய்ய முடியும்னு நினைச்சீங்க? அதுதான் விஸ்வம் என் கூட இருக்கிறாரே. விஸ்வம், நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பாபு, பேப்பர் பேனா கொண்டா. மிஸ்டர் கமிஷனர், இப்ப நம்ம 2 பேர் உயிருக்குமே ஆபத்து. அதனால நான் சொல்றபடி கேரளா ஐஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. தர்மலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணிட்டேன். நாங்க வந்து சேர வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். முடியாது. நேரமாவது சீக்கிரம் எழுதுங்க. இல்ல நீங்க ஆளுங்க கொண்டுவாங்க. பாண்டியா, உங்க 2 பேரும் கூட்டு வா. பாபு, லெட்டர் எழுது வாங்க. கமலான் ராஜா. குட். ராமு, இதை கொண்டு போய் கேரளா ஐஜி கிட்ட சேர்த்து. யாரு? கேரளா ஐஜி. சார், இந்த இடம் உனக்கு ரொம்ப பைசா போச்சு இல்ல? இன்னொரு புது இடத்துக்கு அனுப்ப போறேன். பாபு, கமிஷனர் கூட்டு வா. யூனியா அந்த கைது கூட சேர்த்து கட்டுங்க. நான் வந்து ஒட்டுறது மாத்திரம் கட்டிக்காரன் இல்ல, கட்டுறதையும் கட்டிக்காரன். இவரை நான் கைது செய்ய போறேன். இல்ல சார், இவர் எப்படி வந்து உங்களை கைது செய்யணும்னு நினைச்சாரோ அதே வழியில இவரை நான் கைது செய்வேன். ரெண்டு பேரும் சேர்த்து கட்டு. கமிஷனர் கார் இருக்கா? ஒரு வாட்டர் ஜீப். சரி, 3 பேரும் லேத்து. நீயும் கூட ஜீப்பை பாலாளுக்கு தள்ளி. பாத்திரத்துக்கு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு. ஆனால் யாரும் தப்பக்கூடாது. பாபு, இன்னைக்குதான் என் திட்டத்துக்கு வெற்றி நாள். உலகத்துக்கும் போலீஸுக்கும் தர்மலிங்கம் ஒழிஞ்சான் தான் தெரியும். ஆனால் தர்மலிங்கத்தின் பேராலேயே வாழ்ந்திருக்கிற நான் இனி சுதந்திர மனிதன். படி ராஜா. விஸ்வம், நான் என்னைக்குமே நன்றியை மறக்கிறது. நீ செய்த உதவிக்கு நான் என்ன பரிசு தரப்போறேன் தெரியுமா?